நடிப்புல இந்த பொங்கலுக்கு வந்த படம் தான் வா வாத்தியாரு. தமிழ் சினிமால டார்க் காமெடி அப்படின்னா என்ன அப்படின்னு அறிமுகப்படுத்தினதே இந்த படத்தோட டைரக்டரான நலன் குமாரசாமி தான். அந்த அளவுக்கு தனக்கு ஒரு பாணி வச்சிருக்கிறாரு. ரொம்ப டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளே, யதார்த்தமான காட்சிகள் அப்படின்னு அவர் படம் ரொம்ப நல்லாவே இருக்கும். சோ அவரும் கார்த்தியும் சேர்ந்து பண்ண படம் தான் வா வாத்தியார். இந்த படத்துல கிருத்தி ஷெட்டி, ராஜ்கிரண், சத்யராஜ், ஆனந்தராஜ் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் நடிச்சிருக்காங்க. சனா மியூசிக் பண்ணிருக்காப்ல. படத்துக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா சில பேர் பாசிட்டிவா சொல்றாங்க, சில பேர் நெகட்டிவா சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் மாத்தி கலவையான விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா 4 நாள்ல கிட்டத்தட்ட இந்த படம் 10 கோடி வசூல் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழல தான் சரி ஓகே படத்தோட ப்ரமோஷனுக்காக பல ஊர்களுக்கு போய் பல தியேட்டர்கள்ல ஃபேன்ஸை பார்த்து பேசிட்டு வர்றாரு ஹீரோ கார்த்தி. அப்படி ஒரு ஊருக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சார், நீங்களும் லோகேஷும் சேர்ந்து ஒரு படம் பண்ற மாதிரி இருந்துச்சு, அந்த படம் தான் கைதி 2. ஆனா அவர் என்ன அப்படின்னா வேற படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ரீசெண்டா கூட அல்லு அர்ஜுன் கூட பண்ண போறோம் அப்படின்னு அறிவிப்பே வெளியில வந்துருச்சு. அப்ப கைதி 2 நிலைமை என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். உடனடியா என்ன சொல்லணும்னே தெரியாம இருந்த அவரு, ஆனா போங்க எப்ப பார்த்தாலும் ஏன்டியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த விஷயத்துக்கு பதில் வேணும் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் வாய்க்காத்தாகிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அவர் என்ன அப்படின்னா லியோ படத்துக்கு அப்புறமா கைதி வருவாருன்னு சொன்னாங்க, அப்புறமா கூலி போனாரு. சரி அப்புறமாவது மறுபடியும் கைதி 2க்கு வருவாருன்னு பார்த்தா இப்போ அல்லு அர்ஜுன் படத்துக்கு போயிட்டாரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த படம் டிராப்புங்க அப்படின்னு நிறைய பேர் சோசியல் மீடியாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, சினி வட்டாரங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேச்சுக்கெல்லாம் வலு கொடுக்குற மாதிரி இவருடைய ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பல பேர் சோசியல் மீடியாவில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.